வணக்கம். பாராளுமன்ற தேர்தல் 2024 தமிழ்நாட்டில் இருக்க 39 தொகுதிகளில் 11வது தொகுதியாக இருக்கிற திருவண்ணாமலை தொகுதியை பற்றி விரிவாக பார்க்கலாம். திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதியில் ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், செங்கம், திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம்னு 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. திருவண்ணாமலை தொகுதியோட வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தோன்னா, ஆண் வாக்காளர்கள் எண்ணிக்கை 7,49,000, பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை 7,72,669 பேரும், திருநங்கை வாக்காளர்கள் 118 பேரும் இருக்காங்க. திருவண்ணாமலை தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 15,21,787 பேர். அடுத்ததா இந்த தொகுதியில் உள்ள வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம். திருவண்ணாமலை தொகுதியில் மொத்தமாக 31 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. இதில் 11 பேர் கட்சி சார்பாகவும் மீதமுள்ள 20 பேர் சுயேட்சையாகவும் போட்டியிடுறாங்க. இதில் பிரதானமாக இருக்கிற 4 கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி முதல்ல பார்க்கலாம். என்டிஏ கூட்டணி வேட்பாளராக பாஜகவை சார்ந்த அஸ்வத்தாமன் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாங்க. இந்தியா கூட்டணி வேட்பாளராக திமுகவை சார்ந்த அண்ணாதுரை அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறாங்க. ஏஐடிஎம்கே கூட்டணி வேட்பாளராக அதிமுகவை சார்ந்த கலியபெருமாள் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக ரமேஷ் பாபு அவர்கள் மைக் சின்னத்தில் போட்டியிடுறாங்க. இந்த 4 வேட்பாளர்களை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம். முதலாவதா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடுற அஸ்வத்தாமன் அவர்கள். இவர் சென்னையில் இருக்கிற திருவான்மியூரில் வசிச்சு வர்றாரு. இவர் ஒரு வழக்கறிஞர். வழக்காடுதல் மூலமாக தான் இவருக்கு வருமானம் வருது. இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பிஏ மற்றும் பிஎல் படிச்சிருக்காரு. அடுத்ததா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற சிஎன் அண்ணாதுரை அவர்கள். இவர் திருவண்ணாமலையில் இருக்கிற தேவனாம்பட்டினம்ல வசிச்சு வர்றாரு. இவர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வங்கி வட்டியிலேருந்தும் இவருக்கு வருமானம் வருது. இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பிகாம் முடிச்சிருக்காரு. அடுத்ததா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற கலியபெருமாள் அவர்கள். இவர் திருவண்ணாமலையில் இருக்கிற தென்மாத்தூர் அப்படின்ற ஊரில் வசிச்சு வர்றாரு. இவர் வியாபாரம் பண்ணுறாரு. இவருக்கு வணிக வியாபாரத்துலேருந்து தான் வருமானம் வருது. இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா 10ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்காரு. கடைசியா நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுற ரமேஷ் பாபு அவர்கள். இவர் சென்னையில் இருக்கிற ஆலப்பாக்கம் அப்படின்ற ஊரில் வசிச்சு வர்றாரு. இவர் ஒரு பல் மருத்துவம் முகத்தாடை அறுவை சிகிச்சை நிபுணர். இவருக்கு மருத்துவத்துலேருந்து தான் வருமானம் வருது. இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா எம்டிஎஸ் முடிச்சிருக்காரு. இந்த 4 கட்சிகள் இல்லாத பிற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம். நாடாளும் மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுற ஜே அக்னி செல்வராசு அவர்கள். பாரதிய பிரஜாஜக்தயா கட்சி சார்பாக போட்டியிடுற பென்னிராஜன் அவர்கள். விரோகே வீர் இந்திய கட்சி சார்பாக போட்டியிடுற எம் சப்மேஜர் சேட் அவர்கள். பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடுற விஎம் மோகன்ராஜ் அவர்கள். வீரதியாகி விஸ்வநாததாஸ் தொழிலாளிகள் கட்சி சார்பாக போட்டியிடுற கே செல்வம் அவர்கள். மக்கள் நலக்கழகம் சார்பாக போட்டியிடுற எஸ் சத்தியமூர்த்தி அவர்கள். அகில இந்திய உழவர்கள் உழைப்பாளர்கள் கட்சி சார்பாக போட்டியிடுற எஸ் கலாஸ்திரி அவர்கள். கட்சி சார்பாக இல்லாமல் 20 சுயேட்சை வேட்பாளர்களும் இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க. அவர்களோட பெயர்கள் இதோ. இந்த வீடியோவில் கடைசி பகுதியாக நாம் திருவண்ணாமலை தொகுதியோட ட்ராக் ரெக்கார்ட், அதாவது முந்தைய ஆண்டுகள் எந்தெந்த கட்சிலாம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் 58% வாக்குகள் பெற்று திமுக வெற்றி பெற்றது. 31% வாக்குகளோட அதிமுக 2வது இடத்துலையும், 3% வாக்குகளோட சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. 2014 தேர்தலில் 47% வாக்குகள் பெற்று அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. 31% வாக்குகளோட திமுக 2வது இடத்தையும், 14% வாக்குகளோட பாமக 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. 2009 தேர்தலில் திமுக 52% வாக்குகளோட முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. 34% வாக்குகளோட பாமக 2வது இடத்துலையும், 6% வாக்குகளோட தேமுதிக 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. நீங்கள் திருவண்ணாமலை தொகுதியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட ஓட்டு இவங்களில் யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணலன்னா சீக்கிரமாக முடிவு பண்ணிடுங்க. ஏன்னா எலெக்ஷன் வர ஏப்ரல் 19ஆம் தேதி. கண்டிப்பாக உங்கள் ஓட்டை பதிவு செஞ்சுருங்க. அப்புறம் மறக்காமல் திருவண்ணாமலை தொகுதியில் இருக்க உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.